அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளுன்னே சொல்லலாங்க. 11/7/2026 சனிக்கிழமை, ஆனி மாதத்தின் 27ஆம் நாள். 3 திதிகள் ஒன்றாக கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிகாலை 2 மணி 7 நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி, இரவு 11 மணி 43 நிமிடம் வரைக்கும் துவாதசி திதி, பின்பு திரியோதசி அமிர்த யோகம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல தங்கம் சேர, பொட்டு தங்கம் கூட சேர மாட்டேங்கிங்க. நகையை அடமான வைக்கவும் மீட்கவும், அடமான வைக்கவும் மீட்கவும் இதே தான் செய்துக்கிட்டே இருக்கோம். நகை எங்கள் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் சொந்தங்களுக்கு அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாகவே மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த இடம். எந்த வீட்டில் வாசனை மிகுந்து இருக்கோ, எந்த வீடு குப்பை இல்லாமல் இருக்கோ, அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தங்கம் சேரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு தேவை. இப்போ மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டில் வரவேற்கணும், மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வாசனை மிகுந்த இந்த பொருளை இந்த 3 திதிகள் 3 நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளில், பௌர்ணமி நாளில் நீங்கள் தூவி விட்டாலே போதும். அதாவது நீங்கள் தங்க நகை வைத்திருக்கக்கூடிய டப்பா இருக்குல்ல, நகை தான் அடமான வச்சுட்டேங்க, டப்பா தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டப்பாவில் மட்டுமாவது நீங்கள் சிறிதளவு ஜவ்வாதை தூவி விட வேண்டும். அதை போல் நிலைவாசல்ல, அதே மாதிரி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த படத்தின் அருகே நீங்க சிறிதளவு ஜவ்வாதை, எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப சிறிதளவு ஜவ்வாதை தூவி விடுங்க. அது மாதிரி நகை அடமான வச்சு மீட்டுட்டு வரீங்க இல்லையா, அதை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல கழுவிட்டு, பன்னீர்ல கழுவிட்டு, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியோட திருவுருவ படங்களுக்கு அல்லது கலசம் வச்சிருந்தீங்கன்னா கலசத்துக்கு போட்டுட்டு, அதன் பிறகு எடுத்து நீங்க நகை வைக்கிற இடத்துல வச்சீங்கன்னாலும் அந்த நகம் உங்க வீட்டில் அப்படியே நிலையா தங்கும். தங்கம் மேல தங்கம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பொட்டு தங்கம் கூட இல்லாதவங்க தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஜவ்வாதை தூவி விடுங்க. தங்கம் உங்களை தேடி வரும். தங்கம் அடமானத்துல இருக்கு அப்படிங்கிறவங்களும் அந்த இடத்துல, அதாவது தங்கம் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த இடத்துல ஜவ்வாதை தூவி விட்டு, மகாலட்சுமி தாயார் திருவுருவ படத்துக்கும் சுத்திலும் நீங்க ஜவ்வாதை தூவி விட்டு, நிலைவாசலையும் ஜவ்வாதை தூவி விட்டீங்க அப்படின்னா வாசனை மிகுந்த அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடியிருந்து பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரியவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.